The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். ஐயநாதன், நாளைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நிதிநிலை அறிக்கை தொடர்பா. ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை, இந்த ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை அதுல முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு அதனை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, இப்போ எங்களுடைய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு இப்போ கான்ஸ்டன்டைன் நம்மோட தொலைபேசி இணைப்பிலையும் சொல்லியிருந்தார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது? நான் அது சரின்னு தான் கருதுறேன். தமிழருடைய அடையாளங்களை மறைப்பது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னம்னா, தொல்லியல் ஆய்வுகள்ல ஆரம்பிச்சு சாதாரண ஒரு நிதி பகிர்வு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கும் போது எங்களை எதுக்காக புறக்கணிக்கிறீங்க? அதுக்கு ஒரு பதிலே இல்ல. எவ்வளவு நியாயத்தை எடுத்து வைக்கிறோம், புறக்கணிக்கிறீங்க. தமிழருடைய தொன்மைனா மறைக்கிறீங்க. தமிழருடைய தொன்மை, தமிழ் மொழிக்கு அப்படின்னம்னா எந்த உதவியும் கிடையாது. ஆனா பேச்சுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு தமிழை பயன்படுத்துறீங்க. அப்போ நம்மள வந்துட்டு நம்மள வந்துட்டு நம்ம அழுத்தம் திருத்தமா நம்மள நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது தமிழினத்துக்கு. எனவே நம்முடைய மொழியின் அடிப்படையில் நாம மறுபடியும் முன்னாடி பாத்தீங்கன்னா ரூபா நோட்ல வந்துட்டு ரூபாய் அப்படின்றது இருக்கும், ரூபா அப்படின்ற ஒரு காலகட்டத்துல காயின் எல்லாம் கூட இருந்திருக்குது. எனவே ரூபாய்னு நம்ம மறுபடியும் நம்ம கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய தனித்தன்மையை நம்ம மறுபடியும் நிலைநிறுத்துறோம், உறுதிப்படுத்துறோம். இது அவசியம் என்று நான் கருதுகிறேன். சரியான முடிவாகவும் நான் கருதுகிறேன். நீங்க சொன்ன மாதிரி திரு ஐயநாதன், முன்னாடி எல்லாம் வந்து அந்த தேவநகரி எழுத்து அததான் நம்ம ரூபாய்க்கான சிம்பிளா குறியீடா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மத்திய அரசு வெளியிட்டு அதை தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். ஒருவேளை ஆங்கிலத்திலன்னா ஆர் இல்ல ருபீஸ் அந்த மாதிரி பயன்படுத்துவோம். நம்ம கடந்த பட்ஜெட்டுகள்ல கூட பார்த்தோம்னா அந்த குறியீடு தான் இருந்தது. இந்த முறை தான், இந்த வருடத்திற்கான பட்ஜெட்ல தான் முதல் முறையா அதுக்கான அந்த ஒப்பிட்ட கூட நீங்க பார்க்கலாம், இப்ப எங்களுடைய திரையில பார்க்கலாம். இந்த வருடம் தான் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மொழி சர்ச்சை அப்படின்றது, இந்த மொழி பிரச்சனை அப்படின்றது இனி வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே வெளிப்படும், அதுல முன்னிலைப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இனி சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது, அது வரைக்கும் இதனை இப்படியே கொண்டு சென்று கொண்டுதே இருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா? இல்லைங்க, தேர்தலையும் தாண்டியது தமிழருடைய மொழி உரிமையும், தமிழருடைய மொழி தொன்மையும், தமிழருடைய மொழி ஆளுமையும் இந்த நாட்டுல அங்கீகரிக்கப்படவே இல்லை. நீ மூணாவது மொழி கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல திணிக்கிறிய. பெரிய முதுபெரும் மொழின்றீங்க, ரொம்ப பாரம்பரியமிக்க மொழின்றீங்க, இலக்கணச்சரி உள்ள மொழின்றீங்க, செம்மொழின்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அப்படி ஒரு செம்மொழின்ற ஒரு தகுதியே பெறாத ஒரு மொழியை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய நிர்வாக ஆட்சி மொழியா வச்சிருக்கிறீங்க. ஏன் தமிழை நீங்க ஆட்சி மொழியா ஆக்கல? நாங்க தமிழை மட்டும் கேட்கிற, அந்த அட்டவணை 8ல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையுமே கேட்கிறோம். இன்ன வரைக்கும் தமிழ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்காடு மொழியா இல்லையே. நம்முடைய பகத்சிங் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் மதுரையை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு எத்தனை காலமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணவே இல்லையே, தமிழுக்கான இடமே கொடுக்காம. ஆனா தமிழை மட்டும் பெருமையா பேசுறோம், காசி சங்கமம் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு எவ்வளவு நாடு ஏற்கிறது? எனவே எங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்துருச்சு. நாங்க தமிழை உறுதியாய் கடைபிடிப்போம், தூக்கி பிடிப்போம், எங்களுடைய அடையாளத்தை விட்டு தர மாட்டோம், இதுக்கு மேல சமரசத்திற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு எழுச்சியா தான் நான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கருதுறேன். நிச்சயமா நம்ம தமிழ் மொழியை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி திரு ஐயநாதன், இணைப்பில் வந்து இது குறித்து பேசுறதுக்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.